ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 140வது நாள் பிரவசனம் இன்று. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய வைபவ காலட்சேபம் இன்றைக்கு 28வது நாள். தொடக்கத்தில் குருபரம்பரை தியானம் பெருந்தேவி தாயார் அவர்கள் சாதிப்பார்கள். சிவப்பதியாய் ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு 140வது நாள் பிரவசனம் தொடர்ச்சியாக. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வைபவத்தை சம்பூர்ணமாக அறிவதற்கு 125 நாள் காலட்சேப கிரமத்தில் இன்றைக்கு 28வது நாள். நேற்றைக்கு ஸ்ரீ உத்தவர் ஸ்ரீ நந்தகோபரை சமாதானப்படுத்திய கிரமத்தையும் ஸ்ரீ யசோதை பிராட்டியாரை சமாதானப்படுத்தின கிரமத்தையும் பார்த்தோம். இப்பொழுது ஸ்ரீ கோபிகாசிரிகளை சமாதானப்படுத்திய கிரமத்தையும் அடுத்து தான் சமாதானப்படுத்த வந்தவரே இவர்கள் படுகிற பாட்டை பார்த்து இவர் அதிகமாக சோகம் கொண்டார். இவரும் பல மாதங்கள் தங்கியிருந்து தானும் சமாதானமானார் என்ற வைபவத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் இரவு ஸ்ரீ நந்தகோபரையும் ஸ்ரீ யசோதை பிராட்டியாரையும் சமாதானப்படுத்தி விட்டார்கள். அதிகாலையில் ஸ்ரீ யமுனா நதியில் தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அந்த வழியாக வந்தார்கள். கோபிகாசிரிகள் எல்லாம் அந்த தேரை பார்த்தார்கள். அக்குரர் வந்த அதே தேர். கிருஷ்ணர் வந்து விட்டாரா? அவர் வந்தா நம்மை பார்க்காமல் இருக்க மாட்டாரே, நமக்கு தெரியாமல் வரமாட்டாரே, அதனால் அவர் வரவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்துட்டு போன அதே அக்குரர் நம்மையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறாரோ, அதற்காக வேண்டிதான் இந்த தேர் வந்திருக்கிறதோ என்று பலவாறாக அந்த ஸ்ரீ கோபிகாசிரியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஸ்ரீ உத்தவர் அங்கு வந்துட்டார். ஸ்ரீ உத்தவரை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போலவே இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உடுத்தி கலைந்த பீதகவாடைத்தான் இவரும் திரு அறையில் சாத்தியிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம் திருத்தோளில் சாத்தி கலைந்த மாலையைத்தான் அவரும் சூட்டியிருக்கிறார். அதே போன்று நெற்றியில் திருநாமம் அலங்கரிக்கிறது. எல்லா விதங்களிலும் கிருஷ்ணர் மாதிரி இருக்கிறார். அவரை பார்த்தவனே ஆச்சரியம், இவர்தான் வந்திருக்கார் போல் தெரிகிறது என்று முடிவு பண்ணார்கள். கிருஷ்ணனை போல வேஷமிட்டு வந்திருக்கிறாரே, இவர் யார் என்று கேட்போம், எதற்காக வந்திருக்கார் என்று அறிந்து கொள்வோம் என்று ஸ்ரீ கோபிகாசிரிகள் எல்லாம் அந்த உத்தவரை சூழ்ந்து கொண்டு, சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண மாதிரியே வேஷம் தரித்திருக்கிறீர், அவரை போன்றே உடைகள், ஆபரணங்கள், திருமாலைகள் எல்லாம் தரித்திருக்கிறீர்கள், நீர் யார், எதற்காக வந்தீர் என்பதை அறிய நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லவும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். இங்கே சொல்ல வேண்டாம், ரகசியமாகத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ உத்தவரை ரகசியமான இடத்திற்கு
அந்த கோபிகாசிரிகள் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் மதுராவில் இருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் என்னை அனுப்பி வைத்தார். நான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடியாருக்கு அடியாராக இருந்து சேவகம் செய்யக்கூடிய ஊழியன் உத்தவர் என்பது என்னுடைய திருப்பெயர். உங்கள் எல்லாரையும் பார்த்து சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி என்னை அனுப்பியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நேற்று நான் வந்தேன் என்று சொல்லவும், உடனே ஸ்ரீ கோபிகாசிரிகள் எல்லாம், ஓஹோ, சமாதானப்படுத்த வந்தீரோ? அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் தான் முக்கியம். அவருடைய தந்தையார் தாயாரை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி உம்மை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. மற்றவர்களெல்லாம் அவர் சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்க இல்லை. தாய் தந்தை இருக்கிறதுனால பாசம், அதனால அனுப்பியிருக்கிறார். சன்னியாசிகள் கூட பெற்ற தாய் மீது பாசத்தை விட முடியாது. அதே மாதிரி இவருக்கு அந்த பாசத்தை விட முடியலை. அதனால தாய் தந்தர்களை சமாதானப்படுத்துவதற்காண்டி உம்மை அனுப்பியிருக்கிறாரோ? சரி, சமாதானப்படுத்திட்டீரா? வண்டு மலர்களை தேடும். நீண்ட தூரம் பயணப்பட்டு வந்து அந்த மலரை வந்து அடையும். அந்த மலரில் தேனர்ந்து விட்டு சென்று விடும், திரும்பி வராது. எல்லாரும் பிரயோஜனத்தை கருதி வருவார்கள். பிரயோஜனம் முடிந்த பிறகு அவரவர் சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள். இதுதான் உலகம் என்று அவர்கள் தன்னால வேதனையோடு சொன்னார்கள். அந்த வேதனை உத்தவர் அறிந்து கொண்டார். அவருக்கு புரிந்து விட்டது. தாய் தந்தரை சமாதானப்படுத்த வந்தீர், மற்றவர்கள்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த கோபிகாசிரியர்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஆழமான வார்த்தை அவர்களுக்கு தெரிஞ்சிட்டது. இந்த வார்த்தை மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் வந்த வார்த்தை. இது சாந்தமான சமாதானமான வார்த்தை அல்ல என்பதை அறிந்து கொண்டார். உடனே கோபிகாசிரிகளை பற்றி அவர் நினைக்கிறார். தங்களுடைய மனம், வாக்கு, காயங்கள் அத்தனையும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய மனசு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. மனசு பகவானிடம் அர்ப்பணம் ஆகிவிட்டது என்று சொன்னாலே தன்னிடவே வாக்கும் அவனை பற்றித்தான் பேசும். இந்த சரீரமும் அவனுக்குரிய காரியத்தை தான் செய்யும். அப்படி திரிகரணத்தையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சமர்ப்பித்தவர்கள் இவர்கள். அதனால் லோக வியாபாரங்கள், விவகாரங்கள் எதுவுமே அவர்களுக்கு இல்லை. லோகத்தில் எது நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எப்படி நடத்த இதை பற்றி கவலையே இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். மற்றதை பற்றி அவர்கள் சிந்தையிலும் எண்ணவே இல்லை. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை வெக்கத்தை விட்டுவிட்டு அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், பாடுகிறார்கள். வேற எந்த ஒரு எண்ணத்துக்கும் உள்ளத்தில் இடமில்லை. அப்பேற்பட்ட மகா உன்னதமான
கோபிகாசினிகள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த பெண்கள் ஒரு வண்டை நோக்கி பதில் சொல்லுவது போல, ஒரு பூவு ஒரு வண்டை நோக்கி பேசுவது போல அந்த உத்தவரை பார்த்து வண்டாக நினைத்துக் கொண்டு இவர் பதில் சொல்கிறார்கள். சாதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டாலே எல்லாத்தையும் விட்டு விட்டு அவன் நினைவாகவே, அவன் சிந்தனையாகவே, அவனுக்காகவே அலைய ஆரம்பித்து விடுகிறார்கள். சாதாரணமாக எம்பெருமானுடைய கதைகளை கேட்டாலே அவனுக்காகவே ஆகிவிடுகிறோம், அவன் உகப்புக்காகவே ஆகிவிடுகிறோம். அவனை தவிர அசல் அறியாதவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள் உலகத்தில். அப்படி இருக்கும்போது அந்த லீலைகளை எல்லாம் பார்த்தவர்கள், அந்த லீலைகள் செய்தவனை பார்த்தவர்கள் எங்களுக்கு எப்படி மறக்க முடியும்? எப்படி எங்களால் எங்கள் மனசை விட்டு அது அகலும்? தாங்க முடியவில்லை. எங்களுடைய வேதனையை எங்களால் தாங்க முடியவில்லை. தவித்துக் கொண்டிருக்கிறோம். பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை. அவன் நினைவிலே நாங்கள் கிறங்கிக் கொண்டு அலைகிறோம். அவருடைய தூதரா வந்திருக்கிறீர். எங்களை பத்தி அவர் நினைக்கிறாரா? எங்களை பத்தி நினைக்கிறாரா? எங்களை பத்தி பேசுகிறாரா? அவருடைய மனசில் நாங்கள் இருக்கிறோமா என்றவர்கள் வேதனையோடும் சோகத்தோடும் சொன்னார்கள். உடனே உத்தவர் சொன்னார், இந்த லோகத்தில் சரீரம் எடுத்தவர்களில் கிருத்தாகிருத்தியர்கள், செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவர்கள் நீங்கள்தான். அடைய வேண்டியதை அடைந்தவர்கள் நீங்கள்தான். இந்த லோகத்தில் பெற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி நினைக்கிற நினைப்புத்தான். அந்த நினைப்பு தனக்காக அல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக நினைக்கணும். என்னைக்கு ஒருவர் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக வேண்டி ஆகி கிருஷ்ண பரமாத்மாவுக்காக வேண்டி நினைக்கிறார்களோ அதுதான் பிறவி இடத்தினுடைய பயன். அவர்கள் கர்ம முடிச்சுகள் அவிழ்ந்து விட்டது, விடுதலையாகிவிட்டார்கள். அவர்களுக்கு பாவ முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது, விடுதலையாகிவிட்டார்கள். இந்த சரீரத்தை கொடுத்த நோக்கமே விடுதலை அடைவதற்கு தான். இந்த சரீரத்தில் சரிதியாக ஆத்மா பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்துக்குள் உயிரை உள்ளே வைத்து இந்த சரீரத்தின் மூலமாக இவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை அனுபவிக்க வைக்கிறான் எம்பெருமான். முற்பிறவி செய்த பாவபுண்ணியத்துக்கு தகுந்தாற்போல அந்த பலன்களை அடைய வைக்கிறான் சர்வேஸ்வரன். அந்த பாவபுண்ணியங்கள் கழிந்தால்தான் விடுதலை. அது கழியுமா? கழியாது. அனுபவித்து தீர்க்கணும். அனுபவித்து தீர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் என்னைக்கு அவன் நினைவுங்கிற போது தனக்காக அல்ல அவனுக்காக அந்த நினைவு வந்து விட்டதோ ஒட்டுமொத்தமான கர்ம வினைகளும் விட்டுவிட்டது, கிடைத்தேறி விட்டார்கள். இனி ஒரு ஆத்மா பெற வேண்டிய சொரூபத்தை பெற்று விட்டார்கள். இனி பாவங்கள் ஒட்டாது, பரிசுத்தமாகிவிட்டார்கள், சுத்த சத்துவம் ஆகிவிட்டார்கள். சுத்த சத்துவத்தை பெற்று விட்டார்கள். சித்த சுத்தி ஆகிவிட்டது. அப்பேற்பட்ட சித்த சுத்தியை நீங்கள் பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு இணையானவர்களே கிடையாது.
இந்த லோகத்தில் அனைவர்களாலும் பூஜிக்க தகுந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான். இந்த லோகத்தில் எப்பேற்பட்டவர்களும் வணங்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களைத்தான் வணங்க வேண்டும், உங்களைத்தான் பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். எல்லாரும் வழிபடக்கூடிய வழிபாட்டுக்குரியவர்களாக ஆகிவிட்டீர்கள். எல்லாரும் பூஜை செய்வதற்குரிய அருகதையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். நினைத்து பார்க்க முடியாத மகா உன்னதமான இடத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். சாதாரண நிலை அல்ல இது. உலகத்தில் இந்த பக்தி சர்வத்தையும், தன்னிடம் உண்டான அனைத்தையும் சர்வத்தையும் தானம் பண்ணினால் அடைய முடியாது. ஏன்னா தனக்காக தானம் பண்ணுவார்கள். ஐஸ்வர்யம் மீண்டும் ஐஸ்வர்யம் குமியும். உலகத்தில் உக்கிரமான தவத்தை மேற்கொண்டால் அடைய முடியாது. ஏனென்றால் அவர்களும் தனக்காக தவம் பண்ணுவார்கள், வரபலங்கள் பெறுவார்கள், அழிவார்கள். பூஜையில் மேற்கொள்வார்கள் தனக்காக, அது மீண்டும் பந்தப்படுத்தும். விரதங்களை மேற்கொள்வார்கள் தனக்காக, மீண்டும் பந்தப்படுத்தும். இன்னும் யாகங்கள் செய்வார்கள் தனக்காக, மீண்டும் மீண்டும் இந்த சரீரத்தோடு அது பிணைக்கும், பிறகு கொடுக்கும். எந்த நற்காரியங்கள் தனக்காக செய்தாலும் சரிதான். இந்த லோகத்தில் அதே மாதிரி வேதங்களை ஓதுவார்கள் தனக்காக. இந்த லோகத்தில் ஐஸ்வர்யங்களை பெறுவதற்கோ, புகழை பெறுவதற்கோ, ஆயுள் ஆரோக்கியங்களை பெறுவதற்கோ, போக போக்கியங்களை அனுபவிப்பதற்கோ எந்த முயற்சி பண்ணினாலும் அது கர்மா, அது பிறவியை கொடுக்கும். அது ஏமாற்று வேலை. அதான் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானுக்காக வேண்டி எவர் ஒருவர் சர்வத்தை தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் உங்களை போன்ற நிலை. எவர் ஒருவர் எந்த இச்சை இல்லாமல் தாம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அடைவார்கள் உங்களை போன்ற நிலைகளை. எவர் ஒருவர் எந்த இச்சை இல்லாமல் பூஜை பண்ணுகிறார்களோ அவர்கள் பெறுவார்கள். எந்த ஆசை இல்லாமல் விரதங்களை மேற்கொள்வார்களோ அவர்கள் பெறுவார்கள். யாகங்கள் எதுவும் இல்லாமல், சொந்த விருப்பம் இல்லாமல் எவர் செய்கிறார் அவர்கள் பெறுவார்கள். அதனால கடுமையான தானத்தாலும், கடுமையான தவத்தாலும், கடுமையான திரு ஆராதனைகளாலும், கடுமையான யாக கிரியலால், இன்னும் இதே போன்று எத்தனை கிரியல் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை செய்தாலும் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. அத்தனை செய்தவர்களுக்கு தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அத்தனை செய்தவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதாக உள்ளது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மீது உள்ள பக்தி. அந்த பக்தி அவனுக்காக பண்ணுகிற பக்தி. அதை நீங்கள் பெற்று விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். இதற்கு மேல் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட நிலைகள். கடுமையான தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ரிஷிகளும் முனிவர்களும் இந்த நிலையை இன்னும் பெறவில்லை. நீங்கள் பெற்றக்கூடிய நிலைகளை வனாந்தரங்களில் ஆசனம் வைத்துக் கொண்டு தவத்தை மேற்கொண்டிருக்கூடிய ரிஷிகளும் பெறவில்லை. நீங்கள் பெற்று விட்டீர்கள். ஏன்னா எல்லாத்தையும், உறவுகள் அத்தனையும், தாய்
தந்தை, சகோதரன், சகோதரி, பர்த்தாக்கள், பிள்ளைகள், இன்னும் பந்துக்கள், நண்பர்கள், ஐஸ்வர்யங்கள், வீடு, மனை போன்ற அசையா சொத்துக்கள், இன்னும் தன்னுடைய சரீரம், தன்னுடைய மனசு, தன்னுடைய ஆசாபாசங்கள், தன்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ஆத்ம நிவேதனம் 9 வகையான பக்தி. அந்த 9 வகையான பக்தி உங்களிடம் உண்டு. அவனையே கேட்பீர்கள், அவனையே பேசுவீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றித்தான் கேட்பீர்கள், ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி தான் பேசுவீர்கள், ஸ்ரீ கிருஷ்ணனைத்தான் நினைப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்குத்தான் தோழர்களாக, தோழிகளாக தன்னை அர்ப்பணித்திருப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்குத்தான் பாத சேவை செய்வீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அர்ச்சனைகள் செய்வீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக ஆத்மாவை சமர்ப்பிப்பீர்கள். நவவித பக்திகளும் பூர்ணமாக, பூர்த்தியாக, ஒரு சொரூபமாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட நிலையை பெற்றுவிட்டீர்கள். என்ன, அவனுக்காகவே இருக்கக்கூடிய அந்த நிலை வந்துட்டு நானும் பாக்கியம் பெற்றேன். உங்களை பார்த்ததினால், உங்களை சேவித்ததினால் அடைய முடியாத உங்களை போன்ற பக்தி எனக்கு வர வேண்டும், உங்களை போன்று நான் ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்துவிட்டது. இதுதான் முக்கியமானது. சம்பிரதாயத்தில் ஆசை முக்கியம். என்ன ஆசை முக்கியம்? கோபிகாசிரியரை போல ஆக வேண்டும்ங்கிற ஆசை வரணும். சர்வத்தையும் அவனுக்காக தியாகம் பண்ணார்கள். அவனுக்காக சர்வத்தை செய்யறதுக்கு தயாராக ஆனார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் இச்சைக்கு மேற்பட்ட உபாயம் கிடையாது. விருப்பப்பட்டால் எம்பெருமான் தருவான். அது தனக்கு சாதகமாக, எம்பெருமானுக்கு சாதகமாக எதை நினைத்தாலும் தருவான். ஆனால் நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு சாதகமாக இருப்போம். நமக்கு சாதகமான நினைப்பதெல்லாம் எம்பெருமானுக்கு விரோதமானது. அது எம்பெருமானை வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய. உங்களை பார்த்ததினால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரபன்னர்கள், பகவானுடைய திருவடிகளை சரணாதி பண்ணியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து விட்டேன், தெரிந்து விட்டேன். உங்களை எல்லாம் பூஜிப்பதற்கு, வணங்குவதற்கு எனக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பகவான் அதனால்தான் என்னை அனுப்பி வைத்தார். அவர் சில விஷயங்களை சொன்னார், உங்களுக்கு சொல்லும்படியாக. அவைகளை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். பகவான் சொல்லிவிட்டது, எனக்கு பிரியத்தமமான எனக்காகவே இருக்கின்றவர்களே. பிரியத்தமங்கிறார் எம்பெருமான். பிரியமானவர்கள், எனக்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லலாம். பிரியத்தரர்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லலாம். பிரியத்தமர்னா
எனக்கு பிரியமானவர்களில் உங்களை விட வேறு யாரும் கிடையாது. எனக்கு பிரியமானவர்கள் உங்களை விட வேறு யாரும் கிடையாது. எனக்கு பிரியமானவர்கள் உங்களை விட யாருமே கிடையாது அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். நான் அனைத்திற்கும் இருப்பிடமானவன், அனைத்திற்கும் நான் இருப்பிடமானவன், அனைத்தையும் நான் இருப்பிடமாக கொண்டவன் ஸ்ரீமன் நாராயணன். நாராயண பதத்துக்கு அர்த்தத்தை எம்பெருமான் சொல்றார். அனைத்திற்கும் நான் இருப்பிடமானவன், அனைத்திலும் இருக்கின்றவன், அனைத்தினுடைய தோற்றத்துக்கும் இருப்புக்கும் முடிவுக்கும் ரட்சிப்புக்கும் நானே காரணகர்த்தா. ரட்சிப்பென்பது எல்லோரும் எனக்காக இருக்கிற இருப்பை பெறுகின்ற நிலைதான் ரட்சிப்பு. தனக்காகவும் பிறருக்காகவும் இருக்கிறார்கள். அகங்காரம் மமகாரத்தை உடையவர்களாக என்னைக்கு அந்த அகங்காரத்தை மமகாரத்தை விட்டு விடுகிறார்களோ எனக்காக ஆகிவிடுவார்கள். எனக்காகவும் என் அடியார்களுக்காகவும் ஆகுவார்கள். என்றைக்கு எனக்காகவும் என் அடியார்களுக்காக ஆகுகிறார்களோ அன்றைக்கு என்னுடைய ரட்சிப்பு பலித்து விட்டது, பூர்த்தியாகிவிட்டது. ஏனென்றால் இனி அவர்களுக்கு பிறவி கிடையாது, இனி அவர்களுக்கு கர்மாக்கள் கிடையாது, இனி அவர்களுக்கு பாவங்கள் கிடையாது. அனைத்தும் நான் தான். அந்த நிலையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். நான் தூரத்தில் இருக்கிறேன். இன்னும் இன்னும் ஆழமாக என்னை நீங்கள் நினைப்பதற்காக வேண்டும். என் நினைவு சேர்ந்திருக்கும் போது சரி, பிரிந்திருக்கும் போது சரி, சேர்ந்திருப்பதை விட பிரிந்திருக்கிற பொழுதுதான் என்னுடைய நினைவு பிளமாக மாறும். பதிவர்தா ஸ்ரீ பர்த்தா தூர தேசத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொரு நொடியும் நினைத்துக் கொண்டே இருப்பார். பதிவர்தா ஸ்ரீயானவள் பர்த்தா வெளியூர் சென்றிருந்தால், இல்லை வியாபார நிமித்தமாக வெளியூர் இடங்களுக்கு போயிருந்தால், அந்த ஸ்ரீ எப்பொழுதும் பர்த்தா ஞாபகமாகவே இருப்பார்கள். அந்த நினைவு அதிகப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு அதிகப்படுத்தும். எப்படி இருக்க வேண்டும் லோகத்துக்கு, என்னுடைய பக்தன் எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் உணர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனதினாலும் வாக்காலும் செயலினாலும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரம் வருவேன், சீக்கிரம் வருவேன். என்னிடம் இன்னும் காணவில்லையே, இன்னும் காணவில்லையே, இன்னும் காண துடிப்பு அதிகமாக சிந்தையந்தி. அன்றைக்கு பிருந்தாவனத்தில் ராசலீலை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சில ஸ்திரீகள் வர முடியல, கதவை அடைச்சிட்டாங்க. எப்படியோ எந்த உபாயத்தில் வரலாம் அவர்கள். ஆனால் பகவானை பார்க்க முடியலையே, பகவானின் லீலையில் பங்கு பெற முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால், என்ற மீளாத துயரத்தினால் உடனே பரவத்தை பெற்றார்கள்.
ஜனப்பொழுதில் தவியாக தவித்து பராபத்தை பெற்றார்கள். என்னை அடைய முடியவில்லையே என்ற அந்த ஆதங்கம், கவலை, தவிப்பில் அவருடைய பாவங்கள் பூரா கரைந்து விட்டது. என்னை பற்றி நினைக்கிற நினைப்பில் புண்ணியங்கள் எல்லாம் கரைந்து விட்டது. இந்த சரீரத்தை தாக்கி பிடிக்கணும்னு சொன்னா ஒரு பாவர்கள் புண்ணியம் இருக்கும், போய்விட்டது. என் இடத்தை அடைந்து விட்டார்கள். சனப்பொழுதில் தீவிரமான நினைப்பில் அந்த இடத்திலே என் இடத்தை அடைந்தார்கள். அதுபோல என்னுடைய நினைவு சீக்கிரம் அடைவிக்கும். ஆனால் நான் சில காரியங்களை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்காக வேண்டி, உங்கள் மூலமாக சில செய்திகளை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்காக வேண்டி தூரத்தில் இருக்கிறேன். பிரிவு என்பது நமக்குள் இல்லை. என்னுடைய லீலாமிர்தம் அதை மாற்றும். நான் செய்த லீலைகளை நினைத்தால் பிரிவு துன்பம் வராது, அது மாற்றினார். அதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். எப்பொழுதும் நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் வேலை செய்தாலும் என்னையே நினைக்கிறீர்கள். ஒரு பொழுது கூட என் நினைவில்லாத பொழுதே இல்லை. பூர்ணமான நிலையை பெற்றுவிட்டீர்கள். அதனால் பிரிவு என்பது ஒருபோதும் இல்லை என்று பகவான் என்னை பிரிந்து விட்டோம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று பகவான் உத்தவர் மூலம் சொன்ன விஷயத்தை சொன்னார். அந்த பெண்கள் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சொன்னாங்க, உண்மைதான், அவர் சொல்வது உண்மை, உணர்கிறோம். ஆனாலும் யமுனையை பார்த்தா, அவரோடு சேர்ந்து இந்த யமுனையில் தீர்த்தமாடியதை எங்களால் மறக்க முடியுமா? அவர் எங்கள் மீது தண்ணியை வாரி இறைப்பார், நாங்கள் அவர் மீது தண்ணியை வாரி இறைப்போம். அந்த யமுனையில் தீர்த்தமாடி வைப்போம். அப்படி தீர்த்தமாடி கொண்டிருக்கிற பொழுது நாங்களும் கிருஷ்ணனுமாக அந்த யமுனையில் ஜலக்கிரதை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இங்கே சிலர் வருவார்கள், சில அயல் ஆடவர்கள் அங்க வருவார்கள். இது ரகசியம். அப்படி வருகிற பொழுது யமுனை நதி, நாங்கள் கிருஷ்ணன் நினைவாகவே கிருஷ்ணன் மீது தண்ணி எரிப்போம், வாரி இறைப்போம். ஸ்ரீ கிருஷ்ணனும் எங்கள் நினைவாகவே அவரும் அந்த தீர்த்தத்தை வாரி இறைப்பார். அவர் நினைவில் நாங்கள் இருப்போம், எங்கள் நினைவில் அவர் இருப்பார்கள். அவரும் எங்களை தவிர அயல் அறியாதவராக இருப்பார்கள், நாங்களும் அவரை தவிர அயல் அறியாது இருப்பார்கள். ஆனால் அந்நிய புருஷர் நடமாடுவார்கள். அப்போ யமுனை நதி என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே நீர்மட்டம் உசந்துரும். யமுனையில் திடீரென்று நீர்மட்டம் வசந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே விளையாடி கொண்டிருப்போம். அவர்கள் போன பிறகு நீர்மட்டம் குறையும். அந்த யமுனை எங்களுக்கு, எங்களுடைய ஜலக்கிரடைக்கு நாங்கள் தீர்த்தத்தில் விளையாடும் போது இந்த யமுனை நதியே எங்களுக்கு உதவி செய்தது. அதை எங்களால் மறக்க முடியுமா? பிருந்தாவன காடுகள் அவன் பாதப்பட்ட புண்ணிய பூமி. இன்னும் அவன் கால் தடம் அழியவில்லை. அந்த பிருந்தாவன பிரதேசத்தில் ராசக்கின்ற போது அவன் போகாத இடம் உண்டா? நாங்கள் போகாத இடம் உண்டா? மரம் செடி கொடிகள்ல அவன் பறித்து தராத செடிகள், அவன் பறித்து தராத பூக்கள் உண்டா? அவன் பறித்து தராத காய்கனிகள் உண்டா? எல்லா மரஞ்செடிகளோடு
எங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது, அவனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. கன்றுகளை மேய்க்கிற பொழுது சில வனங்கள், பசுக்களை மேய்க்கிற பொழுது எல்லா வனங்களையும் அவன் சுத்தினான். அவன் கால்தடம் பட்ட புனித பூமியில் நாங்கள் நுழைந்தவுடனேயே எங்களை அறியாமலேயே அவன் மயமாக மாறிவிடுகிறோம். கோவர்த்தனகிரி எங்களால் மறக்க முடியுதா? பார்க்கும் போதெல்லாம் தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்ச பூமியில் ஒவ்வொரு துளியும் அவனைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. அப்படியே வீடுகளுக்கு வந்தால், கன்றுகளை பார்த்தால், அன்றைக்கு அவன் கன்றுகளை பத்திட்டு போன அந்த ஞாபகம், மாடுகளை பார்த்தால் அவன் அழைத்து செல்கிற அந்த ஞாபகம், சிறுவர்களை பார்த்தால் அவர்களோடு ஓடி ஆடிச்சால் அந்த ஞாபகம் எப்படி எங்களால் மறக்க முடியும்? எப்படி முடியும்? தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. அவன் சிறு தொட்டில் குழந்தையா இருக்கும் போதே தூக்கி சுமந்தோம். அவன் தவழ்ந்து வருவான், சிரித்துக்கொண்டு தவழ்வான். அந்த சிரித்த முகத்தோடு தவழ்ந்து வருவதை எங்களால் மறக்க முடியுமா? தளர்நடை பயில்வான். அவன் நடக்க இயலாமல் நடந்து கொண்டு வேகமா ஓடி வந்து எங்க மேல பாய்வான். அப்படியே கட்டி அணைப்போம். அதை எங்களால் மறக்க முடியுமா? அடுத்து ஓடி ஆடி விளையாடினான். கன்றுகளுடைய வாளை பிடித்துக் கொள்வான், அது இழுத்துட்டு போகும். அதை மறக்க முடியுமா? அவன் நடையழகு, உடையழகு, அவனுடைய ஒப்பனை அழகு, எத்தை மறப்பது? அவன் பேச்சு எவ்வளவு சாதுரியமா பேசுவான். அந்த பேச்சை மறக்க முடியுமா? சிரிக்கிற சிரிப்பு, அந்த புன் சிரிப்பு எப்படி மறக்க முடியும்? சாயந்தர நேரம் மாடுகளோடு வருகிற பொழுது நாங்கள் அவனுக்கு ஒப்பனை செய்து அனுப்பியிருப்போம். காலையில் அவரவர்கள் ஒப்பனை செய்து அனுப்புவார்கள். யசோத பிராட்டி ஒப்பனை செய்து அனுப்பியிருப்பார். ஆனால் மாலையில் அவன் ஒப்பனை செய்து கொண்டு வருவான். காட்டில் உள்ள புஷ்பத்தெல்லாம் எடுத்து மாலையா சுட்டியிருப்பான். காட்டில் எங்கேயாவது கலர் மண்ணு, கருப்பு மண் கிடைத்தாலும் பூசிக்கிடுவான், வெள்ளை மண் கிடைச்சாலும் பூசுவான், சிகப்பு மண் கிடைச்சாலும் பூசுவான், எங்கேயாவது செங்கல் கிடைச்சா போதும் பூசிக்கிடுவான். முகத்திலெல்லாம் பூசிக்கிட்டு குழல் ஊதி வருவானே. அப்படி வருகிற பொழுது அவன் எப்போ வருவான்னு வாசல்ல காத்து நிற்போம். அவன் சிரித்துக்கொண்டே தன்னுடைய கடைக்கண்ணால் எங்களை பார்ப்பானே. அந்த கடைக்கண் பார்வையை நாங்கள் எப்படி மறக்க முடியும்? கிருஷ்ணா, கோவிந்தா, தாமோதரா, துன்பக்கடலில், துயரக்கடலில் மூழ்கி தவிக்கிறோம். கண்ணீர் கடலில் கலங்கி தவிக்கிறோம். எங்களை கரையேற்றுப்பா, எங்களை கூடி சீக்கிரம் கரையேற்றுப்பா என்று தன்னால் அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் எம்பெருமான் அவர் உள்ளத்தில் கொஞ்சம் சமாதானத்தை அவன் கொடுத்தான். இல்லைன்னா உத்தவரால் சமாளிக்க முடியாது. அப்படியே ஏங்கிட்டாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். உடனே அவர் பதில் சொல்ல உத்தவருக்கு பதில் சொல்ல தொடங்கினார். அவங்களுடைய வார்த்தையை கேட்டு 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 இவருக்கும் அந்த கிருஷ்ண பிரேமை இவரை ஆக்கிரமிச்சிட்டு, அந்த பிரேமையில இந்த லோகத்தில்
சரீரம் எடுத்தவர்களிலே முதன்மையானவர்கள். சரீரம் எடுத்தின் பிரயோஜனம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரேமையை பெறுவதுதான் சரீரம் எடுத்ததின் பிரயோஜனம். ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையை பெறாவிட்டால் சரீரத்தை பெற்று பிரயோஜனம் இல்லை. எப்பேற்பட்ட உயர்ந்த பிறவியாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட தவசிகளாக இருந்தாலும் சரிதான், ஸ்ரீ கிருஷ்ணர் பிரேமை இல்லையா அந்த உயர் பிறப்பு, உயர் தவங்கள், உயர்தானங்கள், உயர் பூஜைகள், உயர் விரதங்களினால் பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண பிரேமை ஒன்றுதான் இந்த லோகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய சொத்து. அந்த பிரேமை இல்லாமல் பேசுகிற தத்துவங்கள் எல்லாம் பாலைவன தத்துவங்கள், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையை விட்டு பேசுகிற தத்துவங்கள் எல்லாம் வரட்டு தத்துவங்கள், ஏட்டு சுரைக்காய், உதவாது. அவர்கள் தங்களை தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பிரேமை அதுதான். எவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையை பெறுகிறார்களோ அவர்கள்தான் இந்த லோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர்கள். அந்த உயர்ந்த சாணத்தை இந்த கோபிகாசிரிகள் பெற்றுவிட்டார்கள். சரீரம் எடுத்தவர்கள் யாராயிருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, அந்த பிரேமை, அந்த கிருஷ்ண பிரேமையை பெறாவிட்டால் பிரயோஜனம் கிடையாது. பிரேமை இல்லாத பக்தி பிரயோஜனமற்ற பக்தி. இந்த கோபிகாசிரிகள் பிரேமையின் சொரூபம். அப்போ பூமியில் பிறந்தவர்களிலே மகா உன்னதமான நிலையை பெற்றவர்கள் இந்த கோபிகாசிரிகள். இப்பேற்பட்ட இந்த கோபிகாசிரியுடைய பாதம் பட்ட இந்த பூமியில், இந்த பிருந்தாவனத்தில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காகவே இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த கோபிகாசிரியுடைய திருப்பாதம் பெற்ற, அந்த கோபிகாசிரியுடைய பாத துளி பெற்ற இந்த பிருந்தாவனத்தில் நான் ஒரு புதராக, ஒரு செடியாக, ஒரு கொடியாக, ஒரு மரமாக, ஏதாவது ஒரு சந்துவாக நான் மாற வேண்டும் அறிவித்தவர். எனக்கு அஷ்டமா சித்தி தேவையில்லை, அஷ்ட ஐஸ்வர்யம் தேவையில்லை, தேவலோக பிறப்பு தேவையில்லை, தேவேந்திரனாக பதவி தேவையில்லை, எதிரியே இல்லாமல் இந்த பூமியை ஆளுகின்ற பதவி தேவையில்லை, பிரம்மலோக பிராப்தி தேவையில்லை, பிரம்ம பதவி எனக்கு தேவையில்லை. இந்த கோபிகாசிரிகள் எம்பெருமானுக்காக வேண்டியே கிருஷ்ண பிரேமையிலே தவித்த சொரூபமாக உடைய, கிருஷ்ண பிரேமை சொரூபமாக உடைய இந்த கோபிகாசிரியருடைய திருப்பாத பாத துகள்பட்ட இந்த பிருந்தாவன பிரதேசத்தில் நான் ஒரு புதர் செடியாக மாறணும். ஏதாவது ஒரு செடியாக, கொடியாக, மரமாக, ஏதாவது ஒரு பிறவி வேணும் சர்வேஸ்வரா எனக்கு. இவர்களுடைய பாதத்துளிப்பட்டு இந்த பிரதேசத்தில் ஒரு மரஞ்செடி கொடியாக பிறக்கணும்.
இவர்களுடைய பாதத்துளி சர்வலோகத்தையும் புனிதப்படுத்தும். இந்த கோபிகாசிரியருடைய பாதத்துளி சர்வலோகத்தையும் புனிதப்படுத்தும். இந்த கோபிகாசிரியருடைய பாதத்துளிகளே சரணம். இந்த கோபிகாசிரியருடைய பாதத்துளிகளே சரணம்னு சொல்லி விட்டவர் அப்படியே அந்த மண்ணில் உருண்டு பிறண்டு எம்பெருமானே, உம்முடைய சரணம், உம்முடைய சரணத்தை பற்றினுடைய விளைவு இந்த கோபிகாசிரியருடைய பாதத்துளியை நான் பெற்றேன். இதுதான் எனக்கு அமைய வேண்டிய பரம புருஷார்த்தம். இப்பேற்பட்டவருடைய பாத தூசி சம்பந்தம் தான் எனக்கு வேணும். வேற எது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோபிகாசிரியர் பாதப்பட்ட பிருந்தாவன பிரதேசத்தில் அப்படியே தவழுகிறார், உருளுகிறார், பெருளுகிறார், தாரதாரியார் கண்ணீர் விட்டு அழுகிறார். சத்தியமான வார்த்தை, அதுதான் சத்தியம். ஒரு பரம பாகருடைய பாத தூசி. அதனாலதான் தொண்டர் அடி பொடின்னு பேர் வச்சார். தொண்டர் பொடி ஆழ்வார் தொண்டர் அடி பொடின்னு பேர் வச்சார். பெரியாழ்வார் சொன்னார், நாதனை நரசிம்மனை நாவினால் உலற்றும் அடியாருடைய பாத துளி படுவதினால் இந்த லோகம் என்ன பயத்ததோ? இந்த லோகம் தவம் செய்தது. அப்பேற்பட்ட சொர்பத்தை நாம் பெறணும், ஆசைப்படணும். கோபிகாசுடைய வரலாறு கேட்டுட்டு போத வரலாறு இல்லை. நாம் அந்த நிலைக்கு போகணும். போனால்தான் பிரயோஜனம். போவதற்கு என்ன செய்யணும்? ஆசைப்படணும். தேவையில்லாத இடங்கள்ல கண்டதை கேட்டு குப்பைகளை மனசுல குமிக்காதீங்க. காசுக்கும் பணத்துக்கும் புகழுக்கா வேண்டி பேசுகிறோட பேச்சை கேட்டு திசை மாறி போகாதீங்க. பிரபன்னர்கள் பிரபன்னத்துவத்தை பெறணும். கோபிகாசிகளை மாதிரி ஆகும். அந்த நினைப்புக்கு புறம்பானவற்றை காது கொடுத்து கேட்க வேண்டாம். நம்ம இறக்கி கீழே விட்டு விடுவார்கள். புத்தர் என்ன சொன்னார் பாருங்க, கோபிகாசியுடைய பாதத்துளிகளே எனக்கு சரணம். அவர் கிடந்து படுகிற பாட பார்த்த உடனே அந்த கோபிகாசிரி எல்லாரும் உத்தவரே உத்தவரே எழுந்துரும் எழுந்துரும் சிக்கனும் பிடிச்சுக்கிட்ட அத்தனைவரும் சேர்ந்து உத்தரவு எழுப்புறாங்க. அவர் துடியா துடிச்சு ஏங்கி அழுதார். கோபிகாசிரியெல்லாம் சேர்ந்து உத்தவரை தேர்த்திக்கிட்டு இருக்காங்க. பகவானில் லீலையை பாருங்க. யார் யாரை எப்படி தேர்த்தணுமோ அவனுக்கு தான் தெரியும். உத்தவரே வருத்தப்பட வேண்டாம். எங்க கண்ணன் எங்க கிருஷ்ணன் நான் இங்கிருந்து நினைச்சா போதும். கிருஷ்ணா வான்னா மரணசங்க வருவான். நாங்கள் அவனை விட்டு இருப்போம். ஆனா அவனுக்கு எங்களை விட்டு இருக்க முடியாது. கோபிகாசி சொல்றாங்க இத ஒரு நிமிஷத்துல. எங்களால் அவனை விட்டு அவன் கதைகளை கேட்டுக்கொண்டு அவன் லீலைகளை கேட்டுக்கொண்டு நாங்க பொழுத போக்கிடுவோம். ஆனா அவனுக்கு எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால இங்க இருந்து நாங்க கிருஷ்ணான்னு கூப்பிட்டா போதும் வந்து நிற்பான். நாங்க கூப்பிடல. ஏன்? அவன் முக்கியமான காரியத்தில் நிற்கான். அவனுக்கு பொறுப்பு நிறைய. நாம அவனுக்கு இடைஞ்சல்படுத்தக்கூடாது. அவன் அந்த காரியத்தை முடிச்சா எங்கிட்ட தான் வருவான். வேற எங்க போப்பான்? அது எங்களுக்கு தெரியும்.
நீ வருத்தப்படாதப்பா, நீ வருத்தப்படாத உத்தவா, நீ கண்ணீர் தொடப்பா என்று சமாதானப்படுத்த வந்தவர்களை, சமாதானப்படுத்த வந்த உத்தவரை அந்த கோபிகாசிரியெல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் இவர் சமாதானம் ஆகல. நான் எங்க, சாட்சாத் சர்வேஸ்வரன் எங்க இருக்கிறான், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறான், அவனுடைய பிரேமை எங்க இருக்குது, எப்பேற்பட்ட பிரேமையை யார் பெற்றிருக்கிறாங்க? வனங்களில் காடுகளில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகாசிரிகளுக்கு லகுவில் கிடைக்கிறது, தவசிகளுக்கு கிடைக்காதது, சாஸ்திரங்களை கற்றவர்களுக்கு கிடைக்கல, யோகிகளுக்கு கிடைக்கல. இவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்று அவைகள்லாம் அகங்காரத்தை கொடுக்கும். இங்க அகங்காரம் அழியணும் என்று அப்படியே கைகூப்பி வணங்கினார். அந்த கோபிகாசிரியர்கள் அப்படியே அழைச்சிட்டு வராங்க. உத்தவர் அழுதுகிட்டே வராரு. நந்தகோபர் பார்த்தார். உத்தவா வாப்பா, வருத்தப்பட. ஆறுதல் அளிக்க வந்தவனுக்கு இப்ப ஆறுதல் தேவைப்படுது. கூட்டு கொண்டு போய் யசோத பிராட்டி உத்தவனை பார்த்து, ஏன் உத்தவா நீ அழுத, ஏன் கவலைப்படுத, வா உட்காரு அப்படின்னு அவனை அனவரைச்சி அவனுக்கு காலையில் நடக்கு, நீ சாப்பிடலையப்பா, என் கைனால ஆக்கி போடுவேன், ஆக்கி போட்டு சமாதானப்படுத்தினாங்க. எல்லா கோபிகாசிரியா இருக்காங்க. நந்தவர் கேட்டார், உத்தவா இங்க நடந்ததெல்லாம் நீ பார்த்துட்ட, எல்லாத்தையும் ஆறுதல்படுத்திட்ட, இப்ப நீ இங்க இருந்தா மீண்டும் எல்லாருக்கும் சோகம் வரும். நீ எப்ப பயணமா போற? போக மாட்டேன், நான் போக மாட்டேன், இங்கேதான் நான் இருப்பேன் அப்படின்ட்டார். இதை விட்டுட்டு இந்த அடியாருடைய திருக்கூட்டத்தை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று 7-8 மாதங்கள் தங்கினார். அந்த பிருந்தாவன காடுகளில் இந்த கோபிகாசிரிகளோடு அந்த உணர்வோடு சுற்றி சுற்றி வந்தார். எல்லாருக்கும் ஆறுதலும் தேர்தலும் ஆச்சு. பகவானுக்கு தெரிந்தது. ஆள் அனுப்பினார். உத்தவா, உன்னை சமாதானப்படுத்த அனுப்பினேன். அங்கிருந்த என்னுடைய தோழர்களையும் கோபர்களையும் கோபிகாசிரிகளையும் நீ சமாதானப்படுத்த உன்னை அனுப்பினேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து உன்னை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் சமாதானம் ஆகணும், உடனே புறப்பட்டு வா என்று ஆள் அனுப்பினார் பகவான். ஆப்த நண்பர் இல்லையா, அவருக்கும் தெரிஞ்சிருக்க முடியல. ஆனால் உத்தவர் பெற வேண்டிய இடத்தை பெற்றுட்டார். உடனே நந்தகோபர் சொன்னார், மகன் கூப்பிட்டு விட்டான்ப்பா, அவசரமான சோழியாப்பா, தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா, நீ போயிட்டு வா, நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லுப்பா, அவனுக்கு எப்போ தோணுதோ வரட்டும், எங்களை பத்தி கவலையே பட வேண்டாம் என்று எல்லாரும் கண்ணீரோடே சொன்னார்கள். எப்படினாலும் வரட்டும், எப்படினாலும் கண்ணீர், அவன் எடுத்த வேலையை முடிச்சுட்டு வரட்டும் என்று சொன்னார்கள். அந்த தேர் மீண்டும் உத்தவர் ஏறுகிறார். உத்தவரால கோகுலத்தை பிரிய முடியல, பிருந்தாவனத்தை பிரிய முடியல. சாசாங்கமா கீழே விழுந்து சேவித்தார். பிருந்தாவனத்தையும் அங்குள்ள மரம் செடி கொடிகளையும் அங்கு வசிக்கக்கூடிய விலங்குகளையும் அங்கு இருக்கக்கூடிய பறவைகளையும் பூச்சிகளையும் அங்கு இருக்கிற கன்றுகளையும் பசுக்களையும் அங்குள்ள விரஜாவாசிகள் அத்தனைவரையும் வணங்கினார். அந்த புனித திருமண்ணை எடுத்து தன் மேலெல்லாம் உருண்டு பிறண்டு வணங்கினார். அப்போ
நந்தகோபர் கூடயே வந்தார். வந்த உடனே நந்தகோபர் சொன்னார், என்ன சொல்லணும்னு கேட்டார் உத்தவர். எப்பொழுதும் எங்களுடைய மனதில் அவனுடைய திருவடியே இருக்க வேண்டும் என்று சொன்னதாக சொல்லுப்பா. எங்களுடைய மனசு நந்தகோபர் சொல்றார், எப்பொழுதும் அவருடைய திருவடி நினைவாகவே நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வாக்கு எப்பொழுதும் அவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த சரீரம் எப்பொழுதும் அவனிட்ட பணிகளையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அது இப்ப மட்டுமில்ல, நாங்கள் எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் இப்படியே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுப்பா. இந்த பிறவி மட்டுமில்ல, இந்த பிறவி மட்டுமில்ல, எத்தனை பிறவிகள் நாங்கள் பிறந்தாலும் சரி அவன் இச்சப்படி இப்போது இருப்பது போல எங்களுடைய மனம் எல்லாம் அவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அவனையே பேச வேண்டும், அவனுக்கான காரியங்களையே செய்ய வேண்டும்பா. இதைத்தான் உங்க அப்பா என்ன சொன்னார்கள், அங்க உள்ளவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னா, இதைத்தாப்பா நீ சொல்லணும். அப்படியே உத்தவர் அவருடைய கையை பிடித்தார், கண்ணீர் விட்டார். நானும் எனக்கும் அதுதான் வரும் என்று தேர் புறப்பட்டது. அவர்களும் நின்று கைகூப்பி நின்றார்கள், உத்தவரும் கைகூப்பி கொண்டே இருந்தார்கள். தேர் மறையும் வரை நின்று கொண்டே இருந்தார்கள். தேர் மறைந்தது. நேரா போனாரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய இருப்பிடத்துக்கு போனாரு. பகவானுடைய காலை கட்டி பிடிச்சு ஏங்கி ஏங்கி அழுதார் உத்தவர். தாங்க முடியாம துடித்தார். பகவானுக்கு, உத்தவா என்னப்பா என்ன நடந்தது? பகவானே, அந்த பிருந்தாவனத்தை விட்டு என்னை ஏன் கூப்பிட்டீர்? அந்த பிருந்தாவனத்தை விட்டு ஏன் அழைத்தீர்? கூப்பிட்டார். பகவான் கண் கலங்கியது. உத்தவா, எனக்கு உன்னை பிரிஞ்சிருக்க முடியலப்பா, உன்னுடைய பிரிவு என்னால் தாங்க முடியும், அதனால் நான் அழைத்தேன். நீ உத்தம பக்தியை பெற்று விட்டாய் என்று கட்டி அணைத்துக் கொண்டார். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும், பரமாத்மா எப்பொழுதுமே பரிசுத்தமாவே இருக்குது. பரிசுத்தமான ஜீவாத்மாவை தேடி பரமாத்மா தவிக்கிறார். அந்த தவிப்பு கோபிகாச்சரி கோபர்கள் மூலமாகவும் உத்தவராலும் எம்பெருமான் பெற்று ஆனந்தத்தோடு கட்டி தழுவினார்கள் என்ற அளவில் இன்றைய காலட்சேபம் என்ற அளவில் சிறப்பாக நிறைவேறுகிறது. இது ஆச்சரியமான காலட்சேபம், சாதாரணமானது அல்ல. எல்லாரையும் பிரபன்னராக்கிற, கோபிகாச்சரிகளை போல ஆக்கிற பரிசுத்தமான காலட்சேபம். எதை விட்டாலும் இதை விடாதீர்கள். அடுத்து 8 மணிக்கு சுவாமி மணவாள மாமுனிய காலட்சேபம் இதே பேஸ்புக்கில் வர இருக்கிறது. தவறாமல் கேளுங்கள். மாமுனியருடைய காலட்சேபத்தை தவறவிடக்கூடாது. கேட்க கேட்க நாம் வலுப்பெறுவோம், திடவிசுவாசத்தை பெறுவோம். கேட்டவர்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள், கேளாதவர்களை கேட்க வைங்கள். 8 மணி காலட்சேபத்துக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு, ஸ்ரீராமசன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல்நாதனையம் ஸ்ரீராமசனம் குடும்பம் சொல்லி நிறைவு செய்கிறோம். சாமி, நிறைவு செய்கிறோம்.